ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வாராக. இன்றைக்கு நாம் தெரிந்து கொண்ட கடந்த வாரத்தில் தியானித்தோம். அதிலிருந்து இன்னைக்கு நம்ம தொடர்ந்து தியானிக்கலாம். நீதிமானை பற்றி தியானித்தோம். எல்லாரும் ஞாபகம் இருக்கிறதா? ரோமர் 1:17 விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி நம்ம தியானித்தோம். ரோமர் 5:9 இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோப ஆக்கினைக்கு நீங்களாக அவரால் நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ரோமர் 4:25 வாசித்தோம். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா. நீதிமான்கள் மட்டும் ஒரு சத்தமா நீதிமான்கள் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சகல ஜனங்களே கை கொட்டி கம்பீர சத்தத்தோடு கர்த்தரை கை தட்டி ஒரு ஆராதனை கொடுக்கலாமா? நல்லா கையை தட்டுவோடு. ஹalleluya, 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 ஹalleluya. நம்ம ஹalleluya, 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 ஹalleluya. God is good. கர்த்தர் நல்லவர். என்னை நேசிக்கிற தெய்வம் அந்த ஒரு பிரசனத்தோடு இன்னைக்கு கர்த்தர் நம்மை நீதிமானாக்கி இருக்கிறார். அவர் மரித்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டு மரித்து நம்மை நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டிருக்கிறார். கடந்த வாரத்தில் தியானிச்ச நம்பர் 1 நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் தினமும் எழுந்திருப்பான் என்று முதல் பாயிண்ட் தியானிச்சோம். இரண்டாவது பாயிண்ட் நீதிமான் பனையை போல செழிப்பான். பனையை பத்தி நம்ம தியானிச்சோம். இன்றைக்கு நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 30வது வசனம். யாராவது எடுத்தீங்கன்னா விரைவாக வாசிக்கலாம். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 30வது வசனம். நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை, துன்மார்க்கர் பூமியில் வசிப்பதில்லை. ஆமென், அல்லேலூயா. நம்பர் 3 மூன்றாவது நீங்க சொல்றேன், நீங்கள் நீதிமான்களாய் இருந்தீர்கள் என்றால் நீங்கள் அசையாமல் உறுதியாய் தனித்து நிற்பீர்கள். நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இன்னைக்கு நிறைய பேர் ஒரு கேள்வி என்கிட்ட கேட்கலாம். நீதிமான்னா தெரியுமா? எத்தனை போராட்டங்கள் வரட்டும், எத்தனை கவனிப்பா, எத்தனை போராட்டங்கள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை சலசலப்புகள், எத்தனை வேதனைகள், எத்தனை இழப்புகள், எத்தனை கண்ணீர்கள் வந்தாலும் நீதிமான் ஒருபோதும் அசையாமல் உறுதியாய் நிலைத்து தரித்து நிற்பார். அல்லேலூயா. நான் இந்த சொல்லுவேன், இந்த நாணல் எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? நாணல் எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? எல்லாம் நம்ம ஃபாரின்ல சிட்டில இருக்கிற மாதிரி. சரி, ஓகே. மூங்கில் எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? ஆமென். ஓகே, மூங்கில் பார்த்திருக்கீங்களா எல்லாரும்? அது மூங்கில் காத்தடிக்கும் போது என்ன ஆகும்? கீழே போய் மண்ணை தொட்டுட்டு வரும், இந்த பக்கம் மண்ணை தொட்டுட்டு வரும். ஆனா அது உடைந்ததாக இருக்கிறதா சரித்திரம் இல்லை. புரியுதோ? என்ன காற்று அடிக்கட்டும், என்ன புயல் அடிக்கட்டும், அவ்வளவு சீக்கிரத்துல அந்த மூங்கில் உடைந்து விடாது. எந்த காற்று, புயல், தண்ணீர், வெயில் என்ன வந்தாலும் தண்ணியே இருந்தாலும் பச்சை பசைன்னு வந்துட்டே இருக்கணும், செழுமையா இருக்கும். ஒரு அல்லேலூயா. நீங்க நான் சொல்றேன், நீதிமான்களா நீங்கள் இருங்க, மூங்கில போல இருப்பீங்க. எவ்வளவு காற்று அடித்தாலும், எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு அவமானங்கள் வந்தாலும், எவ்வளவு இழப்புகள் உங்க வாழ்க்கையில வந்தாலும் நீங்கள் உடைந்து போக மாட்டீங்க, விழுந்து போக மாட்டீங்க, செத்து போக மாட்டீங்க. கர்த்தரும் பக்கத்தில் இருக்கும்போது உன்னை யாரும் அசைக்க நினைச்சாலும் அசைக்க முடியாது. சொல்றது விளங்குதா? புரியுதா? ஆமென், அல்லேலூயா. பிரச்சனையா வரல இல்ல, ஆமென். அது நீதிமான் இல்ல, ஆக்டிங் மான். ஒரு ஆமென். எனக்கு பிரச்சனை இப்ப சொல்லுவாங்க சிலர், நம்ம சபையில அப்படி இல்லை. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த கஷ்டமும் இல்லை, எந்த போராட்டமும் இல்லை, நான் நல்லா இருக்கிறேன், நான் சர்ச்சுக்கு கூட சரியா போறதில்லை, ஆனா நல்லா இருக்கிறேன். இது நீதிமான் இல்ல, ஆக்டிங் மான். ஆமென். நீதிமான போராட்டங்கள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு. இயேசு கிறிஸ்து சொன்ன உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். பாருங்க, நம்ம புரியுதா? உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். உலகத்தை நான் ஜெயித்தேன். பைபிளை கொடுங்க. எல்லாத்துக்கும் திருப்பிச்சு பாக்குறீங்கன்னு தெரியல. ஒரு அல்லேலூயா. இங்க என்ன கவனிக்கன்னு சொன்னா, இங்க கவனிக்காம விட்டுட்டு போயிட்டு ஏதோ ஒன்று பண்றது இல்லை. பைபிள் எதுக்கு பிடிக்கிறோம் சொல்லி 6 மணி நேரம் வச்சுட்டு என்ன வசனம் சொல்லுங்கப்பா. அதே ஞாபகம் இருக்கும். பைபிள் தேர்ந்தா எப்படி வரும் வசனம்? நீதிமொழிகள் 10 நமக்கு மனசு இருந்தாலும் திருப்போம். அதே மறந்துட்டீங்க. அப்புறம் பைபிள் இப்படியே பொறுத்துட்டே இருந்தா வருவான். அப்ப நம்ம பொறுத்துட்டே இருக்கணும். ஆண்டவர் இதே வசனம் பேசினாரு. ஆண்டவர் பேசுறது பிசாசு பேசுறது.
ஹalleluya. சபையில இந்த சத்தம், ஆண்டவருடைய சத்தம் வேதத்திலிருந்து வருகிறது என்றால் நீங்கள் அதை காது கொடுத்து கவனிக்கணும். அந்த நேரத்தில் பைபிள் தேடுறது, அந்த நேரத்தில் தான் ஒரு பாட்டு நான் பிராக்டிஸ் பண்றேன், இல்ல ஆராதனை பண்றேன், இல்ல அந்த நேரத்தில் ஏதோ ஒரு வசனம் எடுத்து வந்து போனை தோன்றது பிசாசுக்கு செவி கொடுத்து இந்த வார்த்தை உங்களுக்குள்ள போகாதபடிக்கு பிசாசு தடுக்கிறான். குதிரைக்கு கடிவாளம் கட்டணும். ஆமென். அப்படி கட்டப்பட்டவங்களா நம்ம இருக்கணும். மேல அப்ப ஒரு கடிவாளம் தான் வாங்கி வைக்கிறீங்க எல்லாரும் சரி. பார்த்திருக்கேன் குதிரைக்கு கட்டி கடிவாளம் கட்டுறது. நான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி 2 மாசம் முன்னாடி தான் பார்த்தேன். திருவள்ளூருக்கு போயிட்டு வரும்போது ஐயோ பாவம் கண்ணு இருக்கா இப்படி கட்டிட்டு இருக்கான், இப்படி கூட இல்லை, இவ்வளவுதான் இருக்குது, சும்மா அரை கண்ணா தெரியுது. அப்பதான் கேட்டா அந்த உருட்டிய போமா இல்ல எங்க ஓடுமா, அதை விட குரங்க விட நம்ம மனசு அந்த அளவுக்கு அலைப்பாயிருக்கு. கடிவாளம் கட்டிட்டு மாதிரி இங்கதான் பார்க்கணும், சத்தம் தான் கேட்கணும். இந்த சத்தம் தான் காதேஷ் வனாந்தரத்தை அதிர பண்ணும். உன் வாழ்க்கை மாற்றுகிற சத்தம். இந்த வேதம் மட்டும் வாழ்க்கையை மாற்ற முடியும். கர்த்தருடைய வார்த்தை மட்டும் சூழ்நிலையை மாற்றி கர்த்தருடைய உயர்த்தை அழகு பார்ப்பார். ஹalleluya. நீதிமான்களே, போராட்டங்கள் வரட்டும், பிரச்சனைகள் வரட்டும், கர்த்தர் என்ன நேசிக்கல, கர்த்தர் என் கூட இல்ல, கர்த்தர் என்ன கைவிட்டுட்டாரு, கர்த்தர் என்ன உதறி தள்ளிட்டாரு, நான் ஒரு பாவம் செஞ்சுட்டேன், அதனால இந்த போராட்டம், ஆண்டவர் என் கூட இருந்தா ஏன் இதெல்லாம் நடக்கிறது என்று சில பரிசுத்தவான்கள் கேட்டது போல நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் கூட இருக்கிறதுனாலதான் இதெல்லாம் நடக்குது. நீ நீதிமானா இருக்கிறதுனாலதான் இந்த போராட்டம். நீ நீதிமானா இருக்கிறதுனாலதான் உன் புருஷன் அப்பப்ப குத்துறா. நீ நீதிமானா இருக்கிறதுனாலதான் உன் பொண்டாட்டி அப்பப்ப குத்துறா. நீ நீதிமானா இருக்கிறதுனாலதான் பிள்ளைகள் அப்பப்ப ஒரு பக்கம் போகுது. நீ நீதிமானா இருக்கிறதுனாலதான் பக்கத்துல இருக்க சும்மா இருக்கிற சீண்டுவான். நீ நீதிமானா இருக்கிறதுனாலதான் உன் சிந்தனையை கடிக்க பிசாசு ஒரு பக்கம் சோதிச்சுட்டே இருப்பான். தேவதூதர்களும் சோதிப்பாங்க. ஹalleluya. ஏன் பிரச்சனை வந்தது? நான் சபைக்கு நிக்காம போயிருக்கிறேன். ஏன் இந்த போராட்டம், ஏன் இந்த பிரச்சனை, இதெல்லாம் ஒரு உயர்த்ததுக்கு மக்கள், அது உங்களுக்கு இப்ப தெரியாத மக்கள் பின்னாடிதான் தெரியும். இப்ப எனக்கு சோதனையே வேணாம், பிரச்சனையே வேணாம், கஷ்டமே வேணாம், சாக வரைக்கும் இப்படி எல்லாம் தூக்கி உள்ள போடணும். தூக்கத்துக்கு 4 பேர் வருவாங்க, 4 பேர் பற்றி தூக்கி போட வேண்டியதா? ஐயோ ஆமாஞ்சு. ஆமென். நீ சாகுக்கு தூக்கி போடுறது எப்படி தூக்கி போட தெரியுமா? நல்ல சந்தோஷமா கம்பீரமாக 100 பேர்ல 1000 பேர் வந்து நிற்கணும். கர்த்தர் எனக்கு இந்த ஓட்டத்தை கொடுத்தாரு, இந்த ஓட்டத்தை முடித்துட்டு நான் தேவனுக்குள்ள பிரவேசிக்கிறேன் சந்தோஷமாய் போனோம். நான் போறது நரகத்துக்கு இல்ல, சொர்க்கத்துக்கு போகிறேன். இங்க விட அங்க நல்லா இருக்கும் சொல்லிட்டு இப்ப போயிடுவேன் சீக்கிரம். 120 வருஷத்துல நம்ம போனோம். கர்த்தருடைய வருகை தாமதித்தால் ஹalleluya. நான் இப்பயே செத்து போயிடுறேன், செத்த நல்லா இருக்கும், செத்து போ. ஆமென். ஹalleluya. வாழணுங்க. கர்த்தர் கொடுத்த இந்த வாழ்க்கை எனக்காக அவர் உயிரை கொடுத்திருக்கிறாங்க. இந்த உயிருக்கு சொந்தக்காரர் அவர், நான் அல்ல. ஆமென். வாழையே. ஆமென். ஹalleluya. நீங்கள் அசையாமல் உறுதியாய் அந்த மூங்கிலை போல தரித்து நிற்பீங்க. ஏன்னா நீங்கள் நீதிமான்களாய் இருக்கிறதுனால. நீதிமான் என்ன போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் அதை பார்த்து கலங்க மாட்டான், அதை பார்த்து அசைய மாட்டான், அதை பார்த்து ஒன்று அவன் சோர்ந்து போக மாட்டான். ஒரு ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க அப்படி இருக்கணும். சமீபத்தில் ஒரு சாட்சி, அதுல ஒரு ரிவிட் சேர்த்து சொல்றேன். ஒரு ஆமென். சாட்சி கூட கிரெடிட் இருக்கு, ரிவிட் இருக்குது. ஒரு ஆமென். விஜி சாட்சி ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி. ஓகே, எதுக்குன்னு சொல்ல வரேன். ஃபோன் 10,000 ரூபாய் கொடுத்தாங்க, அம்மா ஃபோன் வாங்கி கொடுத்தாங்க. ஃபோனு திருடிட்டாங்க வேலைக்கு போற இடத்துல. ஒரு ஆமென். ஹalleluya. திருடிட்டு பிறகு என்ன பண்றாங்க, இந்த அம்மா உட்காந்து அழுது ஜெபம் பண்றாங்க. ஆண்டவரே ஃபோன் இருந்தாலும் நான் வீட்டுக்கு போவேன். நல்லது, நீங்க எப்படியோ ஃபோன் கொடுத்து தான் ஆகணும். இப்படி ஜெபம் பண்றாங்க. இது நல்லதா கேட்டதா? நல்லது. ஆமென். ஹalleluya. அது எப்படி என்ன ஆச்சு, ஏதோ ஒண்ணு அது அங்க இருக்கிற ஒரு மனுஷனுடைய கண்கள் தயவு கிடைச்சு எல்லாரும் போனா போதுமான்னு யாருமே கண்டுக்கல. அந்த ஒரு மனுஷனுடைய இதயத்துல ஆண்டவர் ஒரு ஏவுதலை கொடுத்து அந்த மகன் அந்த ஒரு தயவோடு என்ன பண்ணா, யாரும் செக் பண்ணி அங்க இருக்கிறத அனலைஸ் பண்ணி கூட ஒருத்த பேசிக்கிறத பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பேசின பாரு, பார்த்துக்கிட்ட போன் சொல்லிட்டு போன ஆட்டை போட்டுருக்காங்க. இதை எடுத்துட்டு போகும்போது ஆண்டவர் அங்க ஒரு தேவதூதரை வச்சிருக்கிறாரு. அந்த பாட்டி சொன்ன அவன் தான் அந்த போனை மாத்தி எடுத்துட்டு போனான்னு சொல்லிச்சு. போட்டு அவனை 2 போட்டவங்க நேரம் போன அந்த பீச்சில் மண்ணு போட்டு புதைச்சி வச்சுக்கிறான். போய் எடுத்துட்டு வந்து அவனை போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்காதது உதச்சி அந்த போனை வாங்கி கொடுத்தாங்க. ஒரு ஆமென். ஹalleluya. நான் இது ஆண்டவர் செய்யற காரியம்.
அது ஆண்டவர் நீதிமானுடைய ஜெபத்தை கேட்கிறார். நீதிமானுடைய ஜெபத்துக்கு உடனே பதில் கொடுக்கிறார். 6 மாசம் கழிச்சு பதில் கொடுத்துற அந்த போன் என்ன ஆகும்? எப்ப இதுக்கு எப்ப ஜெபத்துக்கு பதில் கொடுக்கணும் அவருக்கு தெரியும். நீ அவனுக்கு அட்வைஸ் பண்ணாத, வழி அவருக்கு சொல்லாத, எனக்கு இன்னைக்கு தான் வேணும். அவருக்கு தெரியும் எது எப்ப தேவைன்னு. 6 மாசம் கழிச்சு அதுக்கு பதில் கொடுத்துருந்தா அது ஜெபமா யூசம்? எப்ப என்ன உன்னுடைய ஜெபத்துக்கு எந்த நேரத்துல, எந்த தேதியில, எந்த கிழமையில, எந்த நேரத்துல உனக்கு நடக்கும்னு அவருக்கு தெரியும். இப்படி நான் சொல்றேன், உனக்கு கல்யாணம் எப்ப ஆகணும்னு அவருக்கு தெரியும். எந்த தேதியில, எந்த நேரத்துல உங்களுக்கு அவரு ஒரு காரியங்களை செய்யணும்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு தெரியும். அப்ப நான் சொல்றேன், இன்னைக்கு உங்களை பார்த்து கர்த்தருக்கு தெரியும் நீங்கள் எப்போ, எந்த நேரத்துல, எந்த காலத்துல உங்க வாழ்க்கையில நடக்க வேண்டியது நடக்கணும்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சா இன்னைக்கே நம்ம புள்ள பெற்றுக்கணும்னு நினைப்போம். 10 மாசம் ஆகணும் அவருக்கு தெரியும். நான் சொல்றேன், எந்த தேதியில, எந்த கிழமையில, எந்த நேரத்துல, எந்த செகண்ட்ல என்ன நடக்கும் என்பதை ஆண்டவராகிய இயேசுவுக்கு தெரியும். அதனால அப்படியே நடந்துடணும். சர்ச்சுக்கு போன உடனே நடந்துடும். சர்ச்சுக்கு போன வாழ்க்கை மாறிடும். மாறிச்சு நீ உருப்பிட மாட்டேன். ஆண்டவர் உனக்கு கொடுத்ததும் உருப்படாது. அது குழந்தையோ, வேலையோ, கல்யாணமோ, பணமோ எதுவுமே உருப்படாது. ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் எப்ப கொடுப்பார்னா அந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா, சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நான் எதுக்கு சொல்றேன்னா, ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டாரு. கேட்ட அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தாரு. கொடுத்தது உண்மை. அதே மாதிரி இன்னொன்னு நீதிமன்றம் எப்படி இருக்குன்னு சொல்றாரு. இன்னொன்னு இப்ப வர இப்ப லிமிட், அதை கிரெடிட், இப்ப லிமிட் என்னன்னா, அந்த போனை தாண்டி எங்க ஆண்டவர் கொடுக்கணும் அங்கேயே செத்து போயிடுவேன். ஆமே. இப்போ ஹல்லேலூயா. இது நீதிமன்றத்துடைய விசுவாசமா? போராட்டம் வந்தா ஒரு போன் போச்சுன்னா 10 போன் ஆண்டவர் கொடுப்பார். ஒண்ணு விட்டு போதுன்னா ஒண்ணு இருந்துன்னா 10 ஆண்டவர் கொடுப்பார். ஜெபம் பண்ண ஃபர்ஸ்ட் பங்கு கரெக்ட். ஜோமன் ஆண்டவர் எனக்கு கொடுத்தாலும் எனக்கு என்ன பண்ணணும் தெரியும். அதே போன் தான் வேணும், அதே தான் வேணும்னு சொன்னா ஆண்டவர் கொடுப்பாரு. அதெல்லாம் ஓகே. எனக்கு காடி போன் கிடைக்கணும், நான் போகும்போது உயிரோட போக மாட்டேன். எங்க அம்மா அவ்வளவு கொண்டே போட்டுரும், நான் செத்து தான் போயிடுவேன். சத்தியமா நான் உயிரோட போக மாட்டேன். எல்லாருக்கும் நீ சொல்ற இது நீதிமான் கிடையாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு கொடுப்பாரு. கொடுக்கலனாலும் சரி, இவங்க சொன்னாங்களா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, ஆண்டவர் என்னை விடுவிப்பாரு. விடுவிக்காவிட்டாலும் சரி, நீ நிறுத்தின பிரச்சனையை வணங்க மாட்டேன். ஆண்டவர் எனக்கு இந்த போனை கொடுப்பாரு. எனக்கு தெரியும். கொடுக்கலாலும் சரி, நான் என்னை மாய்த்துக் கொள்ள மாட்டேன். இந்த உயிருக்கு எஜமானன், ஓனர் நான் இல்லை. இந்த உயிரை எடுக்க எனக்கு அதிகாரம் கிடையாது. இவன் அதை சொல்லிட்டு, அவன் இதை சொல்லிட்டு, நான் செத்து போறேன், போய் தூக்க மாட்டேங்கிறேன், ட்ரெயின்ல ட்ராக்ல கால வைக்கிறேன், போய் தண்ணிலா கிணத்துல விழுகிறேன், இதை பண்றேன்னு விஷத்தை குடிக்கிறேன், அதை குடிக்கிறேன். உன் உயிரை எடுக்க உனக்கு அதிகாரம் கிடையாது. அந்த ஜீவனை கொடுத்தவன் ஆண்டவராகிய இயேசு. அந்த ஜீவனுக்கு அதிபதி அவர்தானே. ஹல்லேலூயா. அப்போ ஜெபம் என்பது வைராகியம் இருக்கணுமே தவிர நம்ம ஜெபத்தை தவறான ஆங்கிளில் பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. புரியல சொல்றது? இன்னைக்கு செத்துட்டுனா நீங்க 10 போன்ல 50 போன்ல வாங்க முடியும். ஆண்டவர் கொடுப்பாரு. நீங்க இஷ்டத்தை போட்டு அப்புறம் வாங்க முடியுமா? அந்த நேரத்துல பிசாசு ஏதாவது பண்ணிட்டானே, நம்ம வாயின் நாவின் அறிக்கைகளை ஜாக்கிரதையா பண்ணணும். எனக்கு கொடுப்பாருங்க ஆண்டவரே, செய்வாருங்க. அதே போன் இல்ல வேற புது போனாவது எப்படியாவது நான் வீட்டுக்கு போறதுக்குள்ள வருங்க, ஆண்டவர் செய்வாருங்கிற ஒரு நம்பிக்கையோடு நீங்க ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் உங்க தேவைகளை சந்திப்பார். இதுதான் நீதிமானுடைய ஜெபமா இருக்கணும். நீதிமான் என்றைக்கு அசைக்கப்பட மாட்டார். சில நேரத்தில் பிசாசும் சோதிப்பான், தேவ தூதர்களும் சோதிப்பார்கள். நீங்க எப்படி நிக்கிறீங்கன்னு. ஆனா ஆண்டவர் செஞ்சுட்டாரு. ஹல்லேலூயா. செய்யாம இருந்தா இருக்கும், உங்களுக்கு செத்துக்கிட்டு போயிருந்தா இருக்கும். கரெக்டா சொல்றது? அப்ப இங்க யார் ஜெயிச்சது? பிசாசு தான் ஜெயிச்சான். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. இது உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்றேன். எதுவுமே உங்களை விட்டு போனாலும் சோர்ந்து போகாமல் நிலைத்து நிற்கணும். ஆமென். அதெல்லாம் நீதிமான்கள் வரும் பிரச்சனை போராட்டம். ஒரு உதாரணம் சொல்ற மாதிரி ஞாபகம் சீக்கிரம் கவனிக்கிறாங்க. ஒரு ஊழியக்காரர், ஒரு பரிசுத்தவான், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடக்குது. 10 மணிக்கு ஆராதனை நடக்குது. எல்லாரும் உட்கார்றாங்க. சபையில, பெரிய சபையில எல்லாரும் உட்கார்ந்துட்டோன்னு இவரு ஆராதனை நார்மலா பாட்டு ஆராதனை எல்லாமே சோழ முடிக்கிறாங்க. இவர் மட்டும் இருக்கிறாரு. எல்லாருடைய கண்கள் எங்க இருந்துச்சு? ஆசிரமா எங்க காணுமே அப்படின்னு எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இவர் மட்டும் சபதெல்லாம் முடிச்சுட்டு சரி ஒரு ஊருக்கு போயிருக்காங்க என்னவோ அப்படின்னு யாராலும் ஒவ்வொரு திங்கில இருப்பாங்க.
அதுல இருந்து 10 பேருக்கு அவர் சொன்ன பிரசங்கத்தால கேட்க மாட்டான். எங்க போயிருப்பாங்க? சண்டை ஆயிடுச்சா பாஸ்டமாக்கும், இல்ல எங்கன்னா கோச்சிட்டு போயிட்டாங்களா, இப்படி கதெல்லாம் யோசிச்சு உட்காந்துருப்பான். சிலர் அப்படிதான் யோசிச்சு உட்காந்து ஒழுங்கா விட்டாங்க. ஆராதனை முடிச்சு கடைசியா சொல்றாரு, எல்லாரும் தயவு செய்து இங்கே இருக்கணும். ஆராதனை முடிச்சு சொல்றாரு, என்ன சொல்றாரு, இப்போ ஆராதனை முடிச்ச பிறகு இந்த ஆராதனைக்கு பிற்பாடு நமக்கு அடக்க ஆராதனை இருக்கிறது. அடக்க ஆராதனை இருக்கிறது. நீங்கள் எல்லாரும் அதில் தயவு செய்து கலந்து கொள்ளணும், எல்லாரும் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாரு. என்னுடைய மனைவி ராத்திரி இந்த டைமுக்கு கர்த்தருக்குள்ள நித்திரை அடைஞ்சிட்டாங்க. ஆண்டவர் அவங்களை ஏற்றுக்கொண்டார். தேவனுடைய மகிமைக்குள் பிரவேசித்து விட்டார்கள். இந்த ஆராதனையை நாம் எல்லாம் இருந்தும் ஒத்துழைப்பு கொடுத்து அந்த அடக்க ஆராதனை செய்வோம் சொன்னார். உட்கார்ந்த அந்த ஜனல் எப்படி இருந்திருக்கும்? ஹல்லேலூயா. அவர் பாடும்போது தெரியல, அவர் ஆராதனை பண்ணும்போது தெரியல, அவர் பிரசங்கம் பண்ணும்போது தெரியல, அவர் கடைசி ஜெபம் பண்ணும்போது தெரியல, கடைசி ஆத்மாவை கர்த்தரை சோதனை என்று சொல்லும்போது தெரியல. இல்ல கேட்டாங்க, என்ன ஐயா உங்க மனைவி இறந்திருக்கிறாங்க, நைட் இறந்திருக்கிறாங்க, சபையை வச்சிருக்கிறீங்களே, சபையை கட் பண்ணிட்டு அதை நடக்கணுங்க. இல்ல, ஒரு நாள் நான் அங்க போவேன். இது என்னைக்கு ஒரு நாளும் எந்த ஞாயிற்றுக்கிழமை இருக்கக்கூடாது. இங்க யாராவது இருக்கீங்களா அப்படி? ஹல்லேலூயா. ஒரு நாள் உங்களால் சொல்ல முடியுமா? பக்கத்துல எவ்வளோ ஒருத்தர் செத்து போயிட்டான்னு சொல்லி சர்ச்சை கட் பண்றது ஆள் நாம. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். ஆமென். இந்த பிரசங்கத்துல ஆள் இல்லை, மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும் என்று சொல்லிட்டு நீ பின்னாடி வான்னு ஆண்டவர் சொன்னாரு. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இன்னைக்கு சும்மா யாரோ ஒருத்தர் தெருவில் சாவாயிடுச்சு, சொந்த பார்த்து யார், நான் சொல்றேன் மனைவி விடுவாங்க. இந்த ஆராதனை முடிச்சுட்டு நீ பண்றதா நீதிமான். அப்ப எவ்வளவு போராட்டங்கள் பிரச்சனைகள் அவருக்கு வந்திருக்கும், வாழ்க்கை வெறுத்திருப்பார்ல. ஆனால அவங்க நிக்கிறாரு, ஒருத்தருக்கும் டவுட் வரல. இதுதாங்க நீதிமான். அவர் நிக்கணும், அசைக்கப்படாம நிக்கணும். எத்தனை இழப்புகள் வந்தாலும், போராட்டங்கள், சோர்வுகள் உன் வாழ்க்கையில் வந்தாலும் நீ அசையாமல் நிற்கும்போது கர்த்தர் உன்னையும் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து உயர்த்தி அழகு பார்ப்பார். ஹல்லேலூயா. நீதிமான சும்மா நீதிமான கையா வைத்து நம்ம நீதிமான இப்படி இருக்கணுங்க. நீதிமான கேட்டா சும்மா வயிற்று வலிச்சிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன், உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன். ஏன் அப்புறம் போய் பார்த்தேன் டாக்டர் டைமிங்க்கு அப்பாயின்மெண்ட்டுக்கு ஆபரேஷன் பண்ணணும். அப்படிப்பட்ட கிறிஸ்துவ டாக்டர்கள் அந்த சபை நேரத்துக்கு போனதில்லை தெரியுமா? ஆராதனை கொடுக்குற முக்கியத்துவத்தை கொடுத்துட்டு போறாங்க. ஒரு வீட்டுல கல்யாணம் இல்ல ஃபங்க்ஷன், காது குத்துறதுக்கு நீ போல காது குத்துறது நின்று போகுது. அதனால சபைக்கு வரல. எத்தனை சாக்கு போக்கு சொல்லி இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சாக்கு போக்கு சொல்லலாம், ஆனா நீதிமான் ஒருபோதும் சாக்கு சொல்ல மாட்டான். எந்த சூழ்நிலை வந்தாலும் என்ன நடந்தாலும். ஆமென். ஹல்லேலூயா. டைம் ஓடிட்டே இருக்குது. இன்னொரு சம்பவத்தை உங்களுக்கு சொன்னாலும் உங்களுக்கு புரியும் என்னன்னு சொல்றேன். ஒரு கணவன் மனைவி எப்பவுமே 8 மணி சபைக்கு 7:30 சபையில் இருப்பாங்க. நம்ம 7 மணி சபைக்கு 7 மணி சபைக்கு சாரி 7 மணி சபை 7 மணி சபையில 6:30 இருப்பாங்க. ஏன்னா 6:30 குறை ஆள் இருக்கீங்க, கை வைத்துங்க. வராமே ஒருத்தர் 2 பேர் வரீங்க. கணவன் மணி ரெகுலரா வந்துட்டு நம்ம வந்து உட்காந்து பாய் போட்டு உட்காந்துருப்போம். பாயில போடுறோம், நான் போட்டு வச்சிருப்பேன். வந்து உட்காந்துட்டு இது பண்ணுவோம். வந்து எந்த செய்ய மாட்டோம், என்ன வேணாலும் செய்யணும். அவர் வந்து என்ன பண்ணுவாரு, கணவன் மணி 2 பேர் வந்து எல்லாம் தொடக்கி பெருக்கி எல்லாம் பண்ணிட்டு பாய் போட்டு எல்லாம் நீட்டா வைப்பாங்க. இப்படி ரெகுலரா நடக்கும். குழந்தை கூட வரும் 3 பேர். ஒரு நாள் ஒரு சண்டே கணவன் மணி 2 பேர் வராங்க. அதே மாதிரி வராங்க, சொல்ல வராங்க, எல்லாமே பண்ணி ஜோபானம் முடிஞ்சிச்சு. கடைசி பாஸ்டர் ஜோம் பண்ணிட்டு வராங்க. ஜோம் பண்ணிட்டு வரும்போது அப்போ கேட்கிறாரு பாஸ்டர், எங்க பையன் என்னன்னு கேட்கும்போது அப்போ காதல் வந்து சொல்றாங்க, ஐயா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்லு. நான் சொல்லுங்கம்மா என்ன சொல்லுங்க. எங்க வீட்டுல அடக்க ஆராதனை இருக்கு. அப்படி நிற்கிற கலைக்கு போய் என்ன புரியல, என்ன பைத்திய மாதிரி பேசுறீங்கம்மா. என்னுடைய மகன் கர்த்தருக்குள் நித்திரை அடைஞ்சிட்டான். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் அறிவிப்பு கொடுத்து எல்லாரும் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர் கலங்கிட்டு அவர் அழுத்து அந்த அனௌன்ஸ்மெண்ட் சொல்றாரு. அந்த போதகர் சாதாரண விசுவாசிங்க, ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாம இருந்து குழந்தை பிறந்தது. ஆனா அந்த குழந்தை கர்த்தர் எடுத்துக்கொண்டாரு. ஆனா அவங்க சபை மிஸ் பண்ணல. 7:30 சபைக்கு வராங்க. 8 மணி 6 மணி 7:30 ரெகுலரா வந்து எல்லா வேலையும் செய்யறாங்க. 2 பேருடைய கண்கள் ஒண்ணு தெரியல. ஹல்லேலூயா. சொல்லிட்டு சொல்றாரு, என்னுடைய
மகன் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்திருந்தான் வாங்கன்னு சொல்லும்போது அவர் அழுதுகிட்டு அந்த பாஸ்டர் அறிவிப்பை சொன்னார். இது நீதிமான்க. இந்த வாழ்க்கை நம்ம எப்போ வளர்ப்போம், எப்படி நம்ம வளர போறோம்? சும்மா நீதிமானுடைய சந்ததி பழைய போல செழிக்கும், கேது மரங்களை போல ஆண்டவர் வளர செய்வார், இதை பண்ணுவோன்றோம். நாம் என்னைக்கு நீதிமானை நம்ம மாற போகிறோம்? நீதிமான் எதை குறித்து அசைக்க கூடாது. அவங்களை அசைக்கல, அழுதுருப்பாங்க, வேதனை இருக்கும், ஆனாலும் இனிமேல் ஒன்றும் வர போறதில்லை. தாவீது சொன்னான், அவன் குழந்தை சாக கிடைக்கலாம், தண்ணி கூட குடிக்காதான், பாஸ்டிங் போட்டு உபவாசம் ஜோம் பண்றான் நாட்கணக்கில். திடீர்னு ஒருத்த வேலைக்கு சொல்றான், அவன் சொன்ன தண்ணியாவும் கொடுங்க எஜமானே. இல்ல, உபவாசம் வாரங்களுக்கு உபவாசத்தை செபிக்கிறான். அவன் சொன்ன குழந்தை இறந்து குடிச்சிட்டு நேரம் எழுந்துட்டான், போய் ஷேவிங் பண்ணான். அது வரைக்கும் ஷேவிங் பண்ணாம தான் ஷேவிங் பண்ணிட்டு நல்லா பிளேட்டை போட்ட விருந்து எடுத்துட்டு சொன்னான். நல்லா சாப்பாடு, கறி சாப்பாடு, மீன் நல்லா சாப்பிட்டான். எல்லாம் பாக்குறேன், என்னடா எவ்வளவு கொடுக்க பிடிச்சி பைத்தியக்கார மாதிரி பண்றானே. அப்ப தண்ணி குடினாலும் குடிக்கல, குழந்தை செத்த போச்சு, அங்க கிடந்து வச்சிருக்கோம், நல்லா கறி சாப்பாடு சாப்பிடலாம். அப்ப சொன்னான் அவன், அது வரைக்கும் ஒருவேளை கர்த்தர் மனம் இறங்கி என் குழந்தை காப்பாத்துவாரு, நானு சாப்பிடாம தண்ணி குடிக்காம உபவாசம் இருந்து செபித்தேன். ஆண்டவருடைய சித்தம் அதுதான், அந்த பிள்ளையை மகிமையில் எடுத்துக்கொள்ளணும்னு. இப்ப அந்த பிள்ளையை மகிமையில் எடுத்துட்டாரு. இனி நான் வலித்து கொண்டு அழுது என்ன பிரயோஜனம்? என் பிள்ளை அங்க இருக்க போறான், நான் இன்னையா கஷ்டப்படணும், அழுவணும்? சாப்பிட்டு அப்புறம் போய் சந்தோஷமா ஆராதனை செய்யலாம். ஆராதனை புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? ஹல்லேலூயா. கிறிஸ்துவன் எதையை காட்டிலும் நாம அந்த ஒரு இதயம் நமக்கு இருக்கணுங்க. ஐயோ கர்த்தர் கொடுக்கலையே, கர்த்தர் கொடுக்கலையே, அவனுக்கு தெரியும் எதை உனக்கு கொடுக்கணும், எதை என்ன பண்ணணும் ஆண்டவருக்கு தெரியும். இன்னைக்கு நம்ம அப்படி இல்லைங்க. சும்மா ஏதோ ஒன்று சின்ன ஒரு கேட்ட ஒரு அம்மா ஏன் சபைக்கு வரல, வீட்டில் எனக்கு வீட்டுக்காரருக்கு சண்டே வரக்கூட நான் ஜெபம் பண்ணேன், சண்டை வந்துச்சு, அப்புறம் என்னத்துக்கு ஆண்டவர் தேவை? அற்பமா இல்லை இது. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், உங்களுக்கு சொல்றேன், இனி உங்க வாழ்நாள் ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். நீதிமான்கள் என்றால் நான் சாகர வரைக்கும், கர்த்தருடைய வருகை வரைக்கும் சபை ஆராதனையில கட் பண்ண மாட்டேன். எத்தனை போராட்டங்கள், எத்தனை இழப்புகள், எத்தனை நாசமோசங்கள், எத்தனை கண்ணீர் வேதனைகள் வந்தாலும் சபையில வந்து நான் ஆராதித்துட்டு தான் போவேன். இந்த ரெண்டு சம்பவத்தை மறக்க கூடாது. பெத்த குழந்தைய விட ஒரு பெரிய விஷயம் வேற இல்லை. நமக்கு என்ன சொல்லணுமா? வீட்டுல சும்மா ஒரு 4 சோத்துக்குள்ள ஒரு வீட்டை கட்டி கிரகவேஷம் பிரவேசம் பண்றதுக்கே அன்னைக்கு சர்ச் லீவ். நாங்க சர்ச்சின் வீடு பிரவேசம் பண்ணுகிறோம். எல்லாரும் தயவு செய்து வருமானி கேட்டுக்கொள்ளுகிறோம். சத்தியமா அப்படி அந்த வீட்டுக்கு போகாதீங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை, அவங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை. ஹல்லேலூயா. கேட்கணும் போது நீ சர்ச்சுக்கு போனேமா? போனேன், அப்போ வரேன். போ நீங்களும் ஒரு ஹல்லேலூயா. சபையை நம்ம 7 மணிக்கு, அதனால நான் மதியம் வச்சிருக்கிறேன், ஈவினிங் வச்சிருக்கிறேன். கரெக்டாக 7 மணிக்கு தான் முகூர்த்தம் சொல்லிட்டாங்க, நேரம் சொல்லிட்டாங்கன்னா, காலம் சொல்லிட்டாங்கன்னா அந்த 7 மணிக்கு தான் ரிப்பன் கட் பண்ணணுமா? இல்லைன்னா அந்த 4 மாடி வீடு 3 மாடி வீடு ஆகிடும். ஒரு ஹல்லேலூயா. அது ஒன்று இல்லாம தான் போகும். இயேசுவின் நாமத்தில் ஒரு ஆமென். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்கணும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் எனக்கு தேவையில்லை, அப்படிப்பட்ட பணம் எனக்கு தேவையில்லை என்று எண்ணிருக்கு நீங்கள் எழுந்து நிற்கிறீங்களோ, உன் சந்ததி சந்ததி சந்ததியை கர்த்தர் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். வாழ்க்கை வேற விதமாக இருக்கும். நீதிமான் என்றைக்கு அசைக்கப்படுவதில்லை. நம்பர் 2 முடிச்சிருந்த 10 நிமிஷத்துல. நம்பர் 2 ரெண்டாவது சாரி, இன்னைக்கு நம்பர் 1 வந்து நீதிமான் என்று இருக்கும், அசைக்கப்படுவதில்லை. நம்பர் 2 நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமொழிகள் 10:24 நீங்கள் விரும்புகிற காரியம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஒரு ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீதிமான்களே யாராவது இருக்கீங்களா? நான் சொன்ன நீதிமான் எப்படி இருக்குன்னு சொன்னேன். சிரிக்குது. இது வரைக்கும் எல்லா நீதிமான்களே ஆமென் சொன்னாங்க. இப்போ ஒருத்தரும் காணோம். மைண்ட் வாய்ஸ் கேட்ச் பண்ணி சொன்னாங்க. ஹல்லேலூயா. ஓகே, இனிமேல் நான் நீதிமானா இருப்பேன். அவன் ரத்தத்தினால கழுவிருக்க நீதிமான் தான். அது வந்து உண்மையான நீதிமான். இப்ப நீதிமானா இருக்கிறேன். அது தியாக நீதிமான். இப்ப நீதிமானா இருக்கிறேன். புரியுதா? தியாக நீதிமான் கொஞ்சம் லேட் ஆகும். சிலுவை கொஞ்சம் சுமந்த வர லேட் ஆகும். சிலுவை சுமக்கிற நீதிமான் அது. இது நார்மலா நீதிமான். சரி, ஓகே. நீதிமான் யாராவது இருக்கீங்களா? ஒரு ஆமென் சொல்லுங்க. நீ நீதிமான் தாங்க. அவன் ரத்தத்தினால கழுவிருக்க நீதிமான் தான். இது கொஞ்சம் தியாகம் பண்ணணும், சிலது கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணணும், அது லேட் ஆகும். புரியுதா? நீங்க என்ன இருந்தாலும் நீதிமான் தான். ஏன்னா நீங்க ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கீங்களா? அவர் உயிரோடு எழுந்திருக்கிறாரா? நீங்க நீதிமான் தான், அதுல எந்த டவுட் இல்லை. இது தியாகமான சிலுவை சுமக்கிற நீதிமான். ஆமென். நீதிமான்களே ஹல்லேலூயா. அப்படியே ஒரு பாயிண்ட் சொன்ன உடனே அப்படியே இறங்கிச்சு பேட்டரி. ஓகே, இப்போ
நீதிமான் நீங்கள் விரும்புகிற காரியம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்ப என்ன சொன்னா, நீதிமான்கள் விரும்ப வேண்டும். ஒரு ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமான்கள் விரும்ப வேண்டும், கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டும். கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் எதை விரும்பி கேட்கிறீர்களோ அதை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். பைபிள் வசனம் சொல்லுது, உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவேன். நீங்கள் எதை விரும்புறீங்களோ அதுதான் நடக்கும். ஏன்னா நீ நீதிமானா இருக்கணும். அன்னுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகள் நீதிமான்கள். அப்ப நீங்க உமது மன விருப்பத்திலே நீங்க ஒரு டிசையர், ஒரு விருப்பம், ஒரு ஆதம், ஒரு வில்லிங், ஒரு ஆசை உங்களுக்குள்ள வரணும். ஹல்லேலூயா. நான் வீடு கட்டணும், ஒரு விருப்பம் உங்களுக்குள்ள வரணும். நான் ஒரு கார் வாங்கணும், ஒரு விருப்பம் உங்களுக்குள்ள வரணும். என் பிள்ளை நல்ல ஒரு ஹை ஸ்டேட்டஸ்ல படிக்க வைக்கணும், உங்க விருப்பம் உங்களுக்குள்ள வரணும். நான் கடன் வாங்கக்கூடாது, ஒரு விருப்பம் உங்களுக்குள்ள வரணும். நான் நல்ல வாழ்க்கை வாழணும், விருப்பம் உங்களுக்குள்ள வரணும். செடி வச்சு தண்ணி ஊத்துற மாதிரி பறந்தமா சத்தமா 4 பேர் தூக்கி போடமா இப்படி விரும்பக்கூடாது. உங்க விருப்பத்துல நீங்கள் எதிர்பார்க்கிற ஆண்டவர் சொன்னார், நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் பெறுகிற கர்த்தர். ஏசாயாவில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இந்த வானத்துக்கு பூமி எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறதோ அந்த அளவு உன் நினைவு என் நினைவால உன் வழிகள் என் வழியல்ல. ஹல்லேலூயா. நான் கேட்டேன், அட்லீஸ்ட் ஒரு 10 பேர் உருப்படியா கொடுக்க மாட்டீங்களா அந்த சபையில கேட்டேன். இன்னைக்கு ஆண்டவர் இவ்வளவு ஜனங்களை கொடுத்திருக்கிறார்ல, அதை என் விருப்பம் வேற, அவர் விருப்பம் வேற. ஹல்லேலூயா. எப்பவுமே பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றது, அவ்வளவுதான், அது உருப்படாது, அது ஆகாது, அது நடக்காது, அது முடியாது, இவ்வளவுதான். இதை விரும்பிதான் அதான் அறுவடை செய்யணும். எதை விதைக்கிறீங்களோ அதான் அறுவடை செய்யணும். ஆமே. இன்றைக்கு சில சொல்ற தீர்மானம் எடுப்பீங்க, இனியே அப்படி பேச மாட்டேன், அப்படி நடக்க மாட்டேன், அப்படி எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுப்பீங்க. கரெக்டா? இனிமேல் அதான் நானு பேசவே மாட்டேன் தீர்மானம் எடுப்பீங்க. வீட்டுக்கு நான் சொல்லியிருக்கேன், வீட்டுக்குள்ள போன உடனே அப்பதான் நம்ம மாமியார் வாசப்படியே உட்காந்துட்டு இருப்பான். சிலர் வீட்டுல மாமியார், சிலர் வீட்டுல மாமனார் உட்காந்துட்டு இருப்பான். உட்காந்து உடனே எங்கடி போயிட்டு வரேங்க, அதான் தெரியும், ஞாயிற்றுக்கிழமை எங்க போவேன், சர்ச்சுக்கு போயிட்டு வரேன். போயிட்டு உடனே எனக்கு பசிக்காத டைம், நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு இந்த இப்ப செஞ்சு எடுத்துட்டு வர மாமியார் ஆண்டவர் தீர்மானம் எடுத்துட்டு வந்துருக்கேன், எதையும் பேசக்கூடாதுன்னு சொல்லி கூட வந்து செஞ்சு நீ செஞ்சு போடுறதுக்கு நான் செஞ்சே சாகணும் 3 மணிக்கு எடுத்துட்டு வரதுக்குள்ள அடி மாமியாரு அந்த சோறாவது போடணும் உனக்கு, இனிமேல் சோறு தின்னுவாரு என் வீட்டுல. ஏதோ போட்டுன்னு சொல்லி கடவுள் சொன்னாரு, பாச சொன்னாரு, நான் பொறுமையா வந்துட்டு இருக்கிறேன்னு நீ உட்காந்து நான் ஓவர் இது பண்ணிருக்கிறேன். கொஞ்சம் இறங்குன தலைக்கு மேல ஏறி உட்காந்து போய் நீ சோறு வந்து போடி அப்படின்னா 6 மாசம் வாயே திறக்காது. வராம என்ன தீடா உங்களுக்கு 6 மாசம் திறக்காங்க. அப்புறம் தான் தெரியும். ஆண்டவர்கிட்ட கேட்பீங்க, ஆண்டவர்கிட்ட பதில் சொல்லும். ஆண்டவரே பார்த்தீங்களா, நானும் எவ்வளவு பொறுமையா இருக்குது ஆண்டவரே, நானும் எவ்வளவு நானுக்கு மனுஷி இல்லை ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட வந்து ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் சொல்லுவாரு, நம்ம இதெல்லாம் நடக்க சொல்லுவார் ஆண்டவர். நம்ம வந்தது எல்லாமே பொறுமையா சபைக்கு வந்து சபையில எல்லாம் கேட்டு போனாங்க. நீ கேட்பீங்க வீட்டுக்குள்ள, சிலர் வீட்டுக்குள்ள பார்த்தாங்க, சிலர் ஆட்டோக்குள்ளே நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. சிலருக்கு ஆட்டோல போகும்போதே நடக்கும், சிலருக்கு பைக்கில் ஏறும்போதே நடக்கும், சிலருக்கு போன் கால் மூலமா நடக்கும். ஹல்லேலூயா. அது வரைக்கும் பொறுமையா சூத்திரம் கண்ட்ரோல் சூத்திரம் வேணும். அப்புறமா தான் வரும் பழைய ஏற்பாடு முட்டிட்டு அப்புறம் ஸ்டார்ட் ஆகுது. என்ன இன்னும் அவளை ஒரு வார்த்தை பேசுறேன், வந்த சங்க உரிமையத்துக்கு கருத்து போட்டுருவேன் அப்படி சொல்லிட்டு அப்புறம் போயிட்டு பாத்தி ஆண்டு கேட்பான். ஆண்டு சொன்னாரு, அடி முட்டாளே, அது பிசாசு சோதிக்கல, நான் தான் உன்னை சோதிச்சேன், நீ எப்படி விசுவாசத்தை நிக்கிறேன்னு. ஒரு பாருக்கு புஷன் அவுட் ஆயிட்டு இன்னும் 6 மாசம் அந்த தேவத்துக்கு தான் மாமியார் பேச மாட்டா 6 மாசம் வாழ்க்கையில் இன்னொரு தீர்மானம் நீ எடுக்கவே முடியாது. 6 மாசம் பேச மாட்டேன். ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி நாம இருக்கக்கூடாது. நம்ம தீர்மானம் எப்படி இருக்கிறனா, இன்னைக்கு ஆண்டவர் என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் உயர்த்தி அழகு பார்ப்பார், உயர்வான காரியங்களை எங்களை நிறுத்துவார் என்று அப்படி நாம செய்யணும். அல்லேலூயா. இன்னும் நம்ம சொல்லவும் தேவையில்லை, இன்னும் ஆண்கள் சொல்லணுமா, கணவன் எல்லாம் சொல்லவே தேவையில்லை. ஒரு வீட்டுல அப்படியே சம்பவம் நடந்துச்சு. என்ன செஞ்சு வச்சாலும் என்னடி குழம்பு செஞ்சிருக்கேன், என்னத்தான் சாப்பாடு செஞ்சிருக்கேன், என்னதான் நல்லா இருக்குது, யாராவது பண்றாங்க அந்த மாதிரி ஆம்பளைங்க கொஞ்சம் புரியுமே கேள்வி. எது செஞ்சாலும் அவருக்கு அப்படியே மதுரமே தந்து வச்சாலும் அவருக்கு அது பிடிக்கவே பிடிக்காது.
சரி பக்கத்துல போய் ஏதாவது வாங்கிட்டு வரா, அது கேவலம் வந்தாலும் என்னமா செஞ்சு வச்சிருக்க பாரு, நீ செய்யறீங்க அப்படின்னு ஒரு நாள் நம்ம கேட்டு கேட்டு சரிச்சு போச்சு. என்ன பண்றது நாளைக்கு சொல்லிட்டு எவ்வளவு செஞ்சாலும் உப்பு இல்லை, காரம் இல்லை, எண்ணெய் இல்லை, புளிப்பு இல்லை, அது இல்லைன்றா ரெண்டு. ஒரு நாள் பக்கத்து வீட்டுல போய் பக்கத்து வீட்டுல என்ன செஞ்சிருக்கப்போ வாங்கிட்டு வந்தாரு, இதே மாதிரி சாப்பிட இது மனுஷன் சாப்பிடுவானா அப்படின்னு பக்கத்துல போய் வாங்கிட்டு வந்தாரு. நேரம் நம்ம பக்கத்து வீட்டுக்கு போனாங்க. போன உடனே கேட்கறாரு, அங்க பக்கத்துல மாட்டு சாணம் வந்தது, அதை எடுத்து ஒரு கிணத்துல நல்லா கரைச்சிட்டாங்க. கரைச்சி உப்பு போட்டாங்க. உப்பு போட்டுட்டு வரவையில் கொஞ்சம் எண்ணெய் கடுப்பு மாதிரி பொரிச்சு அதை லேசா ஊத்தி நேரம் கலை கேட்டாங்க. நான் கீரை குழம்பு தான் செஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னு எடுத்து வந்து டேபிள் வச்சா ஊத்திட்டு சாப்பிட்டாரு. உப்பு இருக்குது, எண்ணெய் கடுகெல்லாம் மேல இருக்கு. சாப்பிட்டோன்னே என்ன டேஸ்ட், நீ 15 வருஷமா செய்யறடி ஒரு சமையல சாப்பிட்டு கேட்டா சாம்பாரு சாம்பாரு சாம்பார், என்ன அழகா கீரை குழம்பு செஞ்சிருக்க, அவரை பார்த்து கத்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு அல்லேலூயா. அது மாதிரி இன்னைக்கு சில ஆண்கள் இருக்கிறாங்க, எதை செஞ்சாலும் நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு பக்கத்துல ஏதாவது எடுத்துருவாங்க, சாணி கச்சத்தை வச்சா நல்லா இருக்கணும். இப்படி இருக்கும்போது என்ன பண்ணோம், இது பொறுத்துக்கணும், இது ஒரு தேவத்துவன் நம்ம அதை சோதிக்கலாம், அங்க நம்ம உயர்த்த போறாருன்ட்டு நீங்க என்ன பண்ணோம், கொஞ்சம் கொஞ்சமா உங்க விசுவாசத்தை விடாம உங்க நீதிமானை மாற்றி கொள்ளாம ஒரு அல்லேலூயா. எத்தனை பேர் இதை செய்ய போறீங்க எல்லாம் போயிட்டு ஒரு சோதரம் ஆமே. ஓகே, கர்த்தனால ஒரு சரி கவனிங்க. அப்போ நம்ம நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். அப்ப நம்ம நீதிமான்களா இருக்கிறோம்னா நம்ம சில காரியங்கள் விரும்பணும். நீங்க கேட்காதவருக்கு ஒண்ணும் நடக்காது. ஆண்டவருக்கு கேட்கணும், என் பிள்ளைகளை உயர்வான இடத்துல வளர பண்ணணும், நான் இப்படி வாழணும், இந்த வீடை கட்டணும், என் வாழ்க்கை இப்படி மாறணும் என்று ஒரு விருப்பம் உங்களுக்குள்ள வராத வரைக்கும் உங்க வாழ்க்கை ஒரு மாற்றம் வராது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. விருப்பம் விரும்புகிற காரியங்கள் கர்த்தருக்குள்ள ஆவியினாலே கர்த்தருடைய சித்தத்தின்படி நாம் ஜெபித்து தீர்மானத்தை எடுக்க வேண்டும். மாம்சமாய் விரும்பக்கூடாது, பார்க்கறதெல்லாம் விரும்பக்கூடாது, இச்சையா விரும்பக்கூடாது, இது தேவனுக்கு சித்தமா என்று. ஆமென், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு கேட்கிற ஆண்டவர் உங்களுக்கு சித்தமானதை என்னை சுத்தமாக்குமால் ஆகும் என்று. ஆண்டவருக்கு சித்தம் சுகம் கொடுக்குவது. ஆனால் அவன் கேட்கிறான், ஆண்டவரே நான் என்ன, பவுல் சொல்லுகிறார், நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன் சொல்லும் அடியேன் கேட்கிறேன். ஒரு நாள் ஒரு இடத்துக்கு சபையை கட் பண்ணிட்டு வேற இடத்துக்கு போறீங்களா, அப்ப ஆண்டவரே இங்க நான் போலாமா அப்படி ஆண்டவர் கேட்டுட்டு ஜெபம் பண்ணிட்டு ஒரு ஆளாவது போயிருக்கிறோமா? அப்படி ஜெபம் பண்ணி ஆண்டவர் அங்க போயிட்டு இங்க வாங்கடா. ஒரு அல்லேலூயா. அப்ப நான் சொல்றேன், நீதிமான்கள் என்ன பண்ணணும், விரும்பணும். நீங்க விரும்புகிற காரியம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்ப இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு பெரிய காரியம் நான் சொன்ன பாத்தீங்களா, 2006 2007 என்னோட பைபிள் இன்னும் இருக்கும். எனக்கு ஒரு கார் வேணும்னு சொல்லி விரும்பி அதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து நான் பைபிள் வச்சிருக்கேன். ஒரு வீடு கட்டணும், இப்படிப்பட்ட வீடு கட்டணும் ஒரு பிரிண்ட் அவுட் என் பைபிள் என்ன இருக்கும் 2008. ஒரு அல்லேலூயா. சில காரியங்கள் நீங்கள் விரும்பணும், என் பிள்ளை இப்படியா வளர வேண்டும் என்று விரும்பணும், என் கனவு இப்படியா இருக்கணும், அது உருப்படாதுங்க, அது அவ்வளவுதாங்க, இது ஒண்ணு பணம் தருதல் ஆயிடுங்க, அது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல கடைசியா அப்படிதான் போகும். ஒரு அல்லேலூயா. நீங்கள் நல்லதை விரும்பணும். நான் நெகட்டிவா நீங்க ஒருபோது அறிக்கை செய்யக்கூடாது, பாசிட்டிவா உங்கள் உதவிகளிலிருந்து அறிக்கை செய்யணும். நம்பர் 3 மூன்றாவது சொல்லி முடிக்கிறேன். நீதிமான்கள் கைவிடப்பட்டதும் அவன் சந்ததி அப்பத்திற்கு இறைந்து திரிகிறதும் இல்லை. சங்கீதம் 37:25 சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமான் கைவிடப்பட்டதும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதும் இல்லை என்று இப்படியாய் சொல்லுகிற தாவீதுக்காரர், நான் பார்த்தேன், நான் சிறியவனாயிருந்தேன், இளையவனானேன், முதிர்வனதும் ஆனேன், ஆனால் நான் பார்த்தேன் நீதிமான் ஒருபோது கைவிடப்பட்டதும் அவன் சந்ததி அப்பத்திற்கு இறந்து திரிந்ததும் இல்லை என்று சொல்லுகிறேன். இன்னைக்கு நீதிமான்கள் யாராவது இந்த சபையில உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை பார்த்து நான் சொல்றேன், நீதிமான் ஒருபோது நீங்கள் கைவிடப்பட மாட்டீங்க. உங்கள் சந்ததி அப்பத்திற்கு இறந்து திரிகிற சந்ததி உங்க வாழ்க்கை, நான் சொல்ல உங்க சந்ததியே ஒருபோது கைவிடப்பட்ட அப்பத்துக்கு இறங்கி திரிய மாட்டீங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு சொல்லுகிறார், இன்னைக்கு இது ஒருவேளை நீங்க பிகினிங் பிச்சை எடுக்கிற நிலைமையில நீங்க இருந்தாலும் சரி, ஆனா நீங்க ஒருபோது பிச்சை எடுக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் சரி, நீங்க நீதிமான்களா இருக்கிறீங்களா, நீங்க நான் சொல்றேன், உங்களை பார்த்து ஆண்டவர் உங்கள் சந்ததியை உயர்த்துவார், உங்கள் சந்ததியை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா. நீங்கள்
செய்ய இன்னைக்கு நான் சொல்றேன், எது நடந்தாலும் நீங்கள் நீதிமான்கள் என்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் இருக்கணும். உலகத்தாரவை இப்ப நான் சொல்லுங்க, நீங்க நீதிமான்னா இன்னைக்கு அவருடைய ரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டிருக்கிறோம். அப்பா கிட்ட வரும்பொழுது நமக்கு கூனி குறுகி குற்ற உணர்வோடு நம்ம வரக்கூடாது. போல்ட்லி தைரியமாக நாம் கம் வித் போல்ட்லி ஆண்டவர் கிட்ட வரும்போது நம்ம என்ன பண்ணணும்? தைரியமாக வரணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. ஏன்னா இன்னைக்கு நான் சொல்றேன், நான் நீதிமானா இருக்கிறேன். ஹalleluya. நான் சொல்றேன், இன்னைக்கு நீதிமான்கள் ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹalleluya. நீங்க அப்பத்துக்கு இறைந்து தெரிய மாட்டீங்க. நான் சொல்லுங்க பக்கத்துல, நான் சாகிற வரைக்கும் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். ஹalleluya. பைபிள் வசனம் சொல்லுது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்ப நான் ஒருபொழுதும் கைவிடப்பட மாட்டேன். கர்த்தரை மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தால் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிற ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பாலகனை அவர் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. நான் உன்னை கைவிட மாட்டேன். நான் எப்படி உன்னை மறந்து கைவிடுவேனோ என்று கர்த்தர் சொல்றாரு. நீ எந்த நிலையில பாவத்துல கூறி குறுகி ஆண்டவருக்கு வரும்பொழுதும் அப்பா உன்னை கைவிட மாட்டார், தூக்கி எடுப்பார். கொஞ்சம் கையை மேல உயர்த்தினா போதும், உன்னை தூக்கி நிறுத்தி வாழ வைக்கிற தெய்வம் நம்ம ஆண்டவராகிய இயேசு. அவர்தான், அவர் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிற நான் இனி ஒருபோதும் அசைக்கப்பட மாட்டேன். நான் விரும்புறதெல்லாம் எனக்கு நடக்கும். ஹalleluya. சொல்லுங்க சீக்கிரம், நல்ல வீடு கட்டுறவங்க எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஒரு கார் சீக்கிரத்துல நான் வாங்க போறேன்னு ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. சீக்கிரம் நான் ஒரு சைக்கிள் வாங்க போறேன்னு ஒரு ஆமென் சொல்லுங்க. பரவாயில்லை, கரெக்டா இருக்கீங்க. ஆமென். சீக்கிரம் நான் ஒரு கார் வாங்கணும், அதை நான் விரும்புகிறேன். ஹalleluya. நான் சீக்கிரம் ஒரு வீடு கட்டுறேன். ஆமென். சீக்கிரம் நம்ம இன்னைக்கு நான் சொல்றேன், நம்ம சபையில இருந்து இன்னைக்கு நம்ம சபையா போயிட்டு அந்த வீடு ரிப்பன் கட் பண்ணிட்டு வரணும். ஹalleluya. வீட்டை போய் நம்ம திறந்துட்டே இருக்கணும். சபையா போயிட்டு அந்த காரை டெடிகேட் பண்ணிட்டே வரணும், காரை பிரதிஷ்டை பண்ணணும். ஒரு ஹalleluya. இன்னைக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் கர்த்தர் நமக்கு செய்யணும். பிள்ளைகளை உயர்ந்து நிற்க பண்ணணும். பரிசுத்தத்தில் அபிஷேகத்தை கர்த்தர் நம்மை நிற்க செய்யணும். எழுந்து நிற்கலாம். ஆமென். ஹalleluya. இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தரை இன்னைக்கு உங்களை உயர்த்தி